ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு புட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி புட்டு பண்ணியது. ஒரு 10 மினிட்ஸில் அந்த வேலை ரெடி ஆயிரும். வாங்க இப்போ எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தேவையான அளவு புட்டு பொடி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம விரவி கொடுக்கலாம். விரவி கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம விரவி எடுக்கலாம். விரவி எடுக்கும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நம்ம பார்த்து விரவிக்கலாம். நான் மாவு விரவும் போதே நான் வந்து கேஸில் வந்து புட்டு குடத்தை வச்சுருக்கிறேன் தண்ணி விட்டு காயதுக்காக. இப்போ நம்ம உப்பு பார்க்கலாம். உப்பு பார்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து புட்டு குழலை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி அச்சி உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் எடுத்து போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து அரிசி மாவு கொஞ்சமாக நம்ம கைப்பிடி அளவுக்கு நம்ம வாரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பின்ன தேங்காய் வச்சுட்டு பின்ன கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரிசி மாவு அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு நம்ம கேஸில் வந்து குடத்தை வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி. அந்த தண்ணி காஞ்சதுக்கப்புறமா அந்த குழலை வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள், அது வழியாக ஆவி வரும். அந்த ஆவி அது வந்ததுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான புட்டு ரெடி ஆகிட்டு. புட்டு சைடிஷாக நான் பயறு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பழம் வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட நம்ம கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.